அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 8ஆம் தேதி புதன்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற நம்பரை நான் சொல்ற முறைப்படி ஒரே ஒரு முறை மட்டும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எழுதினாலே போதும். ஒரு சில மணி நேரத்திலேயே பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்களே எதிர்பாராத வகையில நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும். இந்த வீடியோல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம கூடுதல் தகவலா இந்த நாள்ல குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு நாம சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மந்திரத்தை இந்த நாள்ல சொல்றவங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு. வாங்க அது என்ன மந்திரம்ங்கிறத பத்தியும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இந்த நாள்ல நாம எழுத வேண்டிய அந்த நம்பர் என்னங்கறத பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். விநாயகர் மற்றும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். இந்த நாள்ல ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வச்சு நமக்கு நல்ல ஒரு அதிரடியான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 897 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இது நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யும். இந்த ஏஞ்சல் நம்பருக்கான பரிகாரத்தையும் அதே வீடியோல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நமக்கு சக்தி வாய்ந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்கு. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல கடன் தீர்றதுக்கு நாம எழுத வேண்டிய வார்த்தையை பத்தியும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பத்தியும் அதே வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்படி ஒரே வீடியோல பலவிதமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை, அடுத்ததா நவமி திதி இருக்கு. இந்த புதன்கிழமையும் நவமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த நாள்ல குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, நல்ல மார்க் வாங்குறதுக்கு, படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாத குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு உடனடியா பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த நாள்ல நீங்க வழிபாடுகளை செய்யலாம். குழந்தைங்கன்னு மட்டும் இல்லாம இன்னைக்கு பெரியவங்களுக்கே இந்த ஞாபக மறதிங்கிற பிரச்சனை இருக்கு. இப்படி ஞாபக மறதி உங்களுக்கு இருக்குன்னா இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை தவறாம இந்த நாள்ல சொல்லி பாருங்க. இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டுல பூஜை அறையில ஒரே ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தா இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்கள இந்த மந்திரத்தை இன்னைக்கு சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு 9 முறை குழந்தைங்க இந்த மந்திரத்தை சொன்னா கூட போதும். பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்காக இந்த மந்திரத்தை தாராளமா சொல்லலாம். இப்போ நீங்க சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் ஸ்கிரீன்ல தெரியும். இப்ப நான் உங்களுக்கு ஹயக்ரீவருக்கான மந்திரத்தை தான் கொடுத்திருக்கேன். வேதங்களை காப்பாத்துறதுக்காக மகாவிஷ்ணு எடுத்த ஒரு அவதாரம் தான் இந்த ஹயக்ரீவ அவதாரம். இந்த புதன்கிழமையும் நவமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல நம்ம ஹயக்ரீவருக்கான வழிபாடுகளையும் சரஸ்வதி தாயாருக்கான வழிபாடுகளையும் செய்யலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் நல்ல ஒரு கல்வியை நமக்கு கொடுக்கக்கூடியவங்க. அந்த வகையில ஹயக்ரீவருக்கான மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை குழந்தைங்க சொல்றாங்கன்னா 9 முறை சொல்லுங்க. பேரண்ட்ஸ் சொல்ல போறீங்கன்னா குறைஞ்சது 27 முறை, மேக்சிமம் 108 முறை கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லி ஹயக்ரீவர் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஹயக்ரீவர் கோவில் இருந்ததுன்னா அங்கேயும் போய் வழிபாடு செய்யறதுக்கு பாருங்க. சரி, ஒரு சிலருக்கு இந்த மந்திரம் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். குழந்தைங்களால அவ்வளவு ஈஸியா இந்த மந்திரத்தை சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஸ்கிரீன்ல சரஸ்வதி தாயாருக்கான பீஜ மந்திரத்தை நான் கொடுக்கறேன். இந்த பீஜ மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம். இந்த பீஜ மந்திரத்தை சொல்றதுக்கு எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வேண்டாம். குழந்தைங்க சொல்ல போறாங்கன்னா குறைஞ்சது 2 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் சொல்லுங்க. நீங்க இந்த பீஜ மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா இந்த நாள்ல 10 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த பீஜ மந்திரத்தையும் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள நீங்க சொல்லுங்க. அந்த பீஜ மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். ஐம் ஐம் ஐம்
இதுதான் அந்த பீஜ மந்திரம். சரி, இதுலயும் ஒரு சூட்சமமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு கோல்டன் மினிட்ட பத்தி நல்லாவே தெரியும். இந்த கோல்டன் மினிட் டெய்லியும் நமக்கு வரும். இது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். இந்த கோல்டன் மினிட் பாத்தீங்கன்னா சரஸ்வதி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்தது. இந்த கோல்டன் மினிட்ல நாம பேசக்கூடிய விஷயம் அப்படியே நடக்கும். நம்ம நாக்குல சரஸ்வதி தாயார் வாசம் செய்யறாங்க. அந்த வகையில இப்ப நான் சொன்ன இந்த சரஸ்வதி தாயாருக்கான பீஜ மந்திரத்தை இன்னைக்கு நைட்டு 8 மணி 1 நிமிடங்களுக்கு நீங்க சொல்றதுக்கு பாருங்க. நீங்க பூஜை அறையில உட்கார்ந்து சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சுத்தமா இருக்கீங்கன்னா உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். சரஸ்வதி தாயார்கிட்ட மனசுருகி உங்க குழந்தை நல்லா படிக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி பாருங்க. உங்க குழந்தைங்களையும் இந்த நேரத்துல சொல்லலாம். இவ்வளவுதான் இந்த வழிபாடு. சரி, அடுத்ததா இந்த புதன்கிழமை நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு தேதி 8. இந்த 8ங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். அபரிமிதமான பணத்தையும் செல்வத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர். அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். நமக்கு எந்த ஒரு தீட்டு கணக்கும் வராது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ₹1 நாணயம் மட்டும் நமக்கு தேவைப்படும். இந்த ₹1 நாணயத்துல எழுதுறதுக்கு கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், பால் பாயிண்ட் பென் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பரிகாரத்தை நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யுங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசுருகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ₹1 நாணயத்துல ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். ₹1 ஒரு பக்கத்துல இன்ஃபினிட்டி சிம்பலையும் இன்னொரு பக்கத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஃபெகு சிம்பலையும் வரைஞ்சுக்கோங்க. ₹1 நாணயத்துல ஒரு பக்கம் இன்ஃபினிட்டி சிம்பல், இன்னொரு பக்கம் ஃபெகு சிம்பல். இத வரைஞ்சிட்டு இந்த ₹1 நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா அந்த ₹1 நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்ல அப்படி இல்லைன்னா பீரோல நீங்க வச்சிருங்க. இந்த ₹1 நாணயம் இருக்கக்கூடிய இடத்துல மேலும் மேலும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு செலவாகக்கூடிய பணம் பல மடங்கா உங்ககிட்டயே திருப்பி வரும்னு சொல்லலாம். சரி, இந்த ₹1 நாணயம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் வரக்கூடிய புதன்கிழமை நாள்ல இந்த ₹1 நாணயத்தை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். அடுத்ததா 3வது பரிகாரம். இந்த 3வது பரிகாரத்தையும் யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். எந்த விதமான தீட்டு உங்களுக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தையும் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க இடது கையில இப்ப நான் சொல்ற மாதிரி எங்க வேணாலும் எழுதிக்கோங்க. அதாவது இப்ப நான் சொல்ல போற நம்பரையும் சிம்பலையும் உங்களோட லெப்ட் ஹேண்ட்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை கொஞ்சம் பெருசா வரைஞ்சுக்கோங்க. அந்த இன்ஃபினிட்டி சிம்பல்ல நமக்கு 2 சர்க்கிள் இருக்கும். அதுல ஒரு சர்க்கிள்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி உங்க பேரை எழுதிக்கோங்க. உங்களோட பேரை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷார்ட்டா கூட எழுதிக்கலாம். அடுத்ததான் அந்த இன்ஃபினிட்டி சிம்பல்ல இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அதுல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை எழுதுங்க. அந்த நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன்ல 1122ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. செகண்ட் லைன்ல 5701ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்னு நீங்க சொல்லலாம். ஐ ஆம் ரிச்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என் தேவைக்கு அதிகமாகவே என்னிடம் பணம் இருக்கிறது. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன்
அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எப்பயும் போல உங்க வேலையை பாருங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்க இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சிஜில் சிம்பல் வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, நீங்க அப்படியே விட்டுருங்க. திரும்பி எழுதி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களா கைகளை வாஷ் பண்ணணும்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்ப நான் சொன்ன இந்த 3வது பரிகாரத்தை இந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சில மணி நேரங்கள்லயே பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.